Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 31/1/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றின ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இன்று விரைவில் அப்படிங்கிற ஒரு லைவ் அப்டேட் தான். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 ரெலவெண்ட்டான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடுவோம். 2025னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும், அதாவது மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் 2026னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் வந்துடும். நீட் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து கவுன்சிலிங் எத்தனை ரவுண்ட் இருக்குதோ எல்லா ரவுண்ட்லேயும் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்தெந்த ரவுண்டில் இருக்குதோ எல்லா ரவுண்ட்லேயும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் அட்மிஷன் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜில் அடக்கம். இதை பற்றின முழு விவரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பான லைவ் அப்டேட்ஸ். இந்த லைவ் அப்டேட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ரிலீஸிங் நீட் அப்ளிகேஷன் ஃப்ரம் டுடே. இது எஜுகேஷன் நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நியூஸ் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் நீட் யூஜி 2025 தொடர்பான எந்த அப்டேட் வந்தாலும் இந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது மோரார்லெஸ் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டட் டேட் January 31st, 2025 டுடேஸ் நியூஸ் பேப்பர். போஸ்டிங் டேட் அண்ட் டைம் என்னங்கிறத பார்த்துடலாம். January 31, 2025 2:34 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் லைவ் அப்டேட்ஸ். இஸ் NTA ரிலீஸிங் நீட் அப்ளிகேஷன் ஃப்ரம் டுடே. அவங்களே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்று வெளியிடப்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லைவ் அப்டேட்ஸ். ஒன்ஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ரிலீஸ்டு, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை at the official NTA website neet.nta.nic.in. ஒரு முறை வெளியிடப்பட்ட பிறகு விருப்பமுள்ள மாணவர்கள் NTA வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா the National Testing Agency NTA will start the registration process from the National Eligibility Cum Entrance Test Undergraduate 2025 shortly. விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விரைவில் அப்படிங்கிறது இன்றைக்கி வருமா, இல்லை இன்றைக்கி நைட் வருமா, நாளைக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்கள் நம்ம கொடுக்குற அப்டேட் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டாங்க, NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீட் தொடர்பான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. இது வரைக்கும் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போதைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபார் நீட் யூஜி 2025 வில் ஓப்பன் ஷார்ட்லி. ஓகேங்களா, கூடிய விரைவில். கூடிய விரைவில்னால் இன்றைக்கி January 31, அது இன்று இரவாக கூட இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளான்னைக்கு இருக்கலாம். எப்போங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள். தொடர்ந்து நம்ம SAP Views யூடியூப் சேனலில் பார்த்துட்ருங்க. அது மிட் நைட்டில் வந்தாலும் உடனடியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் ரிலீஸ்டு, அதாவது ஒரு முறை வெளியிடப்பட்ட பிறகு விருப்பமுள்ள மாணவர்கள் NTA வெப்சைட்டில் போயிட்டு neet.nta.nic.in இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உடனடியாக வந்தவுடன் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவசரப்பட்டு எந்த மாணவர்களும் அல்லது பெற்றோர்களும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நம்ம சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு டெமோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டு ரெஜிஸ்டர் கேண்டிடேட் வில் ஹேவ் டு ஃபஸ்ட்டு விசிட் த அஃபிஷியல் வெப்சைட். முதல்ல என்ன செய்யணும், NTA வெப்சைட்டை பார்க்கணும். அண்ட் தென் கீ இன் ஆல் ரெக்வயர்டு பர்சனல் அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பிள் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இது எல்லாமே நம்ம 2024 அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதையும் சொல்லிடுவோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கீப் இட் ரெடி. ஒன்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டட் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், உடனடியாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்குங்க. பே த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் இயர்னுடைய கேட்டகரி வைஸ் எக்ஸாம் ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறத சொல்லியாச்சு. 1700, 1600, 1000, அதுக்கப்புறம் 9500. ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700, OBC NCL அந்த கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1600, அப்புறம் 1000 ரூபாய் ஒரு கேட்டகரிக்கு, 9500 அப்படிங்கிறது OCI கேட்டகரிக்கு. இது எல்லாமே 2024 அடிப்படையில். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் இந்த ஆண்டு என்ன சேஞ்சஸ் இருக்குதோ அதை நம்ம சொல்லிடலாம். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு டவுன்லோட் அண்ட் சேவ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். ஏதாவது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்ஃபர்மேஷன் பேஜ்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே நம்ம டெமோ வீடியோவில் சொல்லுவோம். NTA டிஸ்கண்டினியூட் அட் த ஆப்ஷனல். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லியாச்சு ஏற்கனவே. 180 கேள்வி இருக்கும். ஓகேங்களா, 180 கொஸ்டின்ஸ் தான், உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கிடையாது. அப்போது கேள்விகள் 200லிருந்து 180 குறைக்கப்பட்டுள்ளது. 200 நிமிடங்கள்லேருந்து 180 நிமிடமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து NTA இந்த வருஷத்தினுடைய அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின், அப்புறம் பாட்னியில் 45 கொஸ்டின், ஜுவாலஜியில் 45 கொஸ்டின். ஸோ இதுக்கேற்றாற் போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம நம்பருக்கு, அதாவது SAPVSனுடைய அஃபீஷியல் ஃபோன் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, MCC ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நேற்று ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. இது 200% கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்னமும் எங்களுக்கு ரீஃபண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் பேட்ச் வைஸ் தான் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே நாளில் அமௌண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது அப்ளிகேஷன் நம்பர் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களாம், இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இல்லைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணலாம். பிரான்ச் வைஸ் எந்த பேங்க்கோ அந்த பேங்க் வைஸ் ரிலீஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு இன்னமும் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் 15 days டைம் வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். 10 to 15 days வரைக்கும். அதுக்கப்புறம் வரலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத MCCயில் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்துட்டு அதற்கேற்றாற் போல் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, சரி. இப்போது இது நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ. MCC ஆல் இண்டியா கோட்டா ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்டட், செக் யுவர் பேங்க் பேலன்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்நெட் சென்டரில், நெட் கஃபேலையோ இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லைன்னா வந்து வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது அக்கௌண்ட் மூலியமாக பணம் கட்டியிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருங்க. அவங்களுடைய எஸ்எம்எஸை செக் பண்ண சொல்லுங்கள். டெக்ஸ்ட் மெசேஜில் பேங்க்கில் லிங்க் பண்ண அந்த மொபைல் ஃபோனுக்கு
மெசேஜ் வருதா, ரீஃபண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வச்சுட்டிங்கன்னா அவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்ததுன்னா அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா அப்பார் ஐடி இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படிங்கிறது 2025 அப்டேட். அதனால் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அடுத்த விஷயம், KEA கர்நாடகா எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்குது. அதை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால், உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவலும் பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்கையர்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டில் 17/1/2025 நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது சாம்பிள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துருங்க. இதெல்லாம் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கிறோம். எதுக்காகனா நியூ கமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறக்காக. ஒருவேளை ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு வேளை போரிங்காக இருந்தாலும் யாரும் இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டையும் அதே போல் டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கனையும் நீங்கள் எழுதிட்டு, அதாவது ஸ்டூடியோவில் சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் 10 கைவிரல் ரேகை, உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத 2024 அடிப்படையில் இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டு இருக்குது, அதையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த விஷயம், 2025 செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், ஆனால் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 December 2024 இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது 35 டெஸ்ட்டு அல்லது அதற்கு மேலும் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டு டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. இதனுடைய ஃபீஸ் அப்படின்னா 3000 rupees. தேவைப்படுற மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதிகமான டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், என்னுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்துக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணி உடனுக்குடனே உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இதில் நீங்கள் சேர விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம் பண்ணலாம். ஓகேங்களா? இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை பற்றின விளக்கம் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ், 1 or 2 டவுட்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுடைய விளக்கங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.